பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவரோட வலைதளத்திலாம் போனீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதாவது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களோட, அதாவது காங்கிரஸ் நிர்வாகிகளான ஒரு 2-3 பேர் செல்வ பிறந்தையோடு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அதாவது கரை கட்டி, அதாவது திமுகவோட கரை வெட்டி கட்டாத ஒரு தலைவர்களாக அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸில் வந்து 90% தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நமக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி பிரியும் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு உரிமையை கொடுங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க உரிமைகளை காக்க போராட வேண்டும், தமிழகத்தை மீட்போம் சொல்கிறீங்களே. அவங்க காங்கிரஸை மீட்போம் சொல்கிறதுல ஒன்று என்ன தவறு இருக்குது? அந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு ஏன் வந்து இதாகிறது, கோபம் அடைகிறீர்கள்? அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்திற்கு வந்து கூட்டணி அரசாங்கம் ஒத்து வராது. அதாவது தீர்ப்பே வரலை, முதல்ல நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களானே தெரியாது. அதற்கு முன்னாடியே வந்து கூட்டணி ஆட்சி மக்களுக்கு ஒத்து வராதுன்னு இவர் முடிவு பண்ணது. மக்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதா, இல்லை எவ்வளோ சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தானே வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி தலைவர்களோட ஒரு இணக்கமாக இருந்தால்தான் நீங்கள் வந்து மக்களை போய் சென்றடைய முடியும்.